கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்ப பிரேயர் நடக்கம்ப நல்ல சூரியன் என் முகத்துல அடிச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த சூரியனுக்கு மறைச்ச ஒரு ஆளு நின்னதா பார்த்தேன். அந்த ஆளுக பின்னாடி ஒரு பூனை நின்று, அந்த பூனையை பார்க்க கருப்பு கலர்ல இருந்து, அந்த பூனை எல்லாரையும் பார்த்து பார்த்து எல்லாரையும் அப்படி நல்லா பார்த்துட்டே இருந்தா. அப்படி நான் பார்த்தேன். சரி, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஒளி எல்லாருக்கு மேலேயும் வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து ஒரு தோட்டத்துல நிறைய செடிகள் இருந்ததை பார்த்தேன். அதுல ஒரு ஆள் தண்ணி செடிகளுக்கு தண்ணி வீத்திட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த அவங்களுக்கு மேல ஒரு கிரீடை இருந்ததை பார்த்தேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உள்ள தெய்வமே நீ. நான் வரும்போது நல்ல கஷ்டமாக இருந்தது, தலைவலியாக இருந்தது. ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா என்கிட்ட அவங்ககிட்ட சொட்டு போனது மாதிரி கரங்களை தாண்டி ஆண்டு நாமத்தை மயப்படுத்துங்க. கருத்தை பலப்படுத்தி இருக்கிறார், அவர் கருத்தை சுகப்படுத்தி இருக்கிறார், கருத்தை துணப்படுத்தி இருக்கிறார். அவன் யுத்த களம், அவன் கத்தருடையது, அவன் யாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர், யாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர். கரங்களை தள்ளி அப்படியே தேவ நாம மகிமைப்படும்படி, தேவ நாம மகிமைப்படும்படி. ஆமென் 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 ஆமென். தேவ கிருபை என்னும் உள்ளது, அவர் கிருபை அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னால் பறிப்போம். அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்னால் பறிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரத்துலேருந்து ஒரு கணுவு போல உள்ள இடத்துலேருந்து அக்கினி மாதிரி பொட்டி பாஞ்சுட்டே இருக்கு. அப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது படிக்கட்டு பள்ளமா இறங்குது, படி கீழோட்டு இறங்குது. இறங்கும்போது ஒரு பேராசூட்ல ஆள் வந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு கொடை மூடி அப்படி வந்தது. திருப்பி ஏசப்பா இது என்னது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா அந்த இலை காட்டி தந்தாரு. அடுத்தது ஒரு பிரகாசமா இருக்கு, அதுல ஒரு விளக்கு எரிஞ்ச மாதிரி காட்டுச்சு. அந்த விளக்கு அப்புறமா இந்த போர் தண்ணி குமிழி போட்டு பாஞ்ச போல மேலோட்டு அங்கோட்டும் இங்கோட்டும் பாஞ்சுட்டே இருக்கு. கரங்களை தாண்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்துங்க. அவன் கத்தர் இறங்கி வந்தவன், அவன் கத்தர் சபையில தம்முடைய பர்வதத்திலிருந்து தம்முடைய மேகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தவர், அவர் இறங்கி வந்தவர் தம்முடைய பிள்ளைகள் நிறைத்தவர் என அடியேன் கண்டவர். தேவ நாமத்தை மேம்படுத்தி கரங்களை தாண்டி அதே தேவ வல்லமை, அதே தேவ வல்லமை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிறவர்கள் கரலை தட்டி ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவோ விசுவாச முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் இயேசுராஜ் இதோ வேகம் வராரே, செயல்படுவோம். நாம் இயேசுராஜாவே இதோ அதிவேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பெரிய கதவை பார்த்தேன். அந்த கதவு ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு சைட்லயும் 2 பேர் நிக்காங்க. அவங்களுக்கு ரெக்கை எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு கையில ஒரு பெரிய ஒரு
ஊதிய மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரி அது இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா பாக்கச்சுல அங்க ஒரு சிங்காசனம் இருக்கு. அதுக்கு அந்த சிங்காசனத்து மேல ஒரு கிரீடம், அதுல நிறைய முத்து வந்து பதிச்சு வச்சிருக்க மாதிரி பார்த்தேன். அடுத்து அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கச்சுல பலிபீடத்துல ஒரு பிரகாசமான ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்துக்கு முகம் ஒண்ணுமே தெரியல, ஆனா 2 கையையும் நீட்டி ஆசீர்வதிச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல ஒரு ஒயிட் ஷால் மாதிரி இருக்கு, அது வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் உலாவிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் பெரிதான தேவ வல்லமை வார்த்தையா இருக்கிறது. தேவ வல்லமை அவன் இதோ பரலோகத்துடைய மேலான காரியங்கள் கர்த்தர் சபைக்காக வைச்சுள்ளபடியா எல்லா கரலை தட்டி தேவ வல்லமை மைவே மேல ஆமென். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி தப்பினா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து பலிபீடத்தை அரு சைடு வந்து ஒரு உருவம் வந்து கண்டேன். அடுத்து வட்டாரத்துல ஒரு இந்த ரவுண்ட் வடிவமா இருந்து அங்கண்டு வெள்ளை மகிமை வந்துட்டு இருந்து அப்ப இது என்னன்னு கேட்டது. இந்த கணற்காய் ஜெபித்துட்டு இருந்தேன். கால் விரல எல்லாம் நல்லதா இருந்ததாட்டு கண்டேன். அடுத்து வந்து ஆவில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோகராஜா அவருடைய சொல்லி பார்த்தாந்து. அடுத்து நல்ல மகிமையா இருந்து சபை புழுதும் நல்ல மகிமையா முடிந்து. அடுத்து கர்த்தர் எனக்கா யாவும் செய்து முடிப்பாருன்னு வசனம் வந்தது. அடுத்து வந்து இந்த திரளான ஜனங்கள் வெண்மை வஸ்திரம் வந்து வரிசையா நின்னது கண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. கர்த்தர் தாம் சொன்னபடி அவன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடி தம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டிருக்கிறார். அவன் கரங்களை தட்டி இடைப்பட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாமல் அக்கரங்களை தட்டி சபரபராபா. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. சொல்லுங்க. அடுத்து பின்ன ஒரு உருவம் வந்து இருந்து அந்த இடையில வந்து இந்த உனக்கு எதிராக சத்துருவு வந்து விழுத்துண்டு கண்ணு வைக்கிறான்னு வார்த்தை வந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் எந்த தீங்குக்கும் எந்த பொல்லாப்புக்கும் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. அவர் வழியை காண்பித்து அதுக்கேற்றது மாதிரி நம்ம கூட இந்த அவர் வழி நடத்த. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் சூத்திரம். என்னோட சாச்சா கர்த்தர் சூத்திரம். நான் மிகவும் வேதனையோடு இருந்தேன். கர்த்தர் சூத்திரம். என் சரீரம் எல்லாம் ஒரே வேதனை. கர்த்தர் சூத்திரம். அதில் நான் தீர்மானம் ஜோமன் என்று இருக்கச்சில கர்த்தர் வந்து என்னை தொட்டதாட்டு கண்டேன். கர்த்தர் சூத்திரம். அவர் எவ்வளோ சிலுவை பாடுபட்டாரோ அந்த பாடு கஷ்டங்கள் எல்லாம் நான் என்னோடு காட்டி தந்தார். கர்த்தர் சூத்திரம். நான் அதிலே கண்டேன். என்னோட பக்கத்தில் ஒரு ஆள் நின்று நீ கரவாத நீ என்னோடு இருண்டு சென்னதாட்டு கண்டேன். கர்த்தர் சூத்திரம். சவம் நிறந்த ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமாக்கள் வரதாட்டு இருக்கேன். கர்த்தர் சோதரம். நிறந்த செடிகள் ஒளிவாட்டு நான் கண்டேன். கர்த்தர் சோதரம். தண்ணி எல்லாம் பெருகி நிறைஞ்சு நிற்கதாட்டு நான் கண்டேன். கர்த்தர் சோதரம். என்னுடைய குடும்பத்தில் சத்துரு போராட்டத்தில் அந்த போராட்டத்தை நான் மாற்றி தாரேன்னு கர்த்தர் ஒரு வார்த்தை அவர் என்னோட தலையில தொட்டு சொன்னார். கர்த்தர் சோதரம். அதில் விட்டு என்னுடைய வேதனை உடனே மாறிவிட்டு கர்த்தர் சோதரம். கரங்களை தாண்டி ஆண்டவர் நாமத்தை கர்த்தர் செழிப்பு அவன் கட்டளை எடுக்கிறபடினால் நல்ல செழிப்பு நல்ல நீரோற்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் வார்த்தையினால் இன்னைக்கு இடைப்பட்டுகிறபடினால் திரளாய் பேசுகிற கர்த்தருடைய சதனம் அவன் கரலை தட்டி அது தேவ நாம மகிமைப்படும் எடுக்கும். ஆமென். கர்த்தரின் வேதம் குறைவற்றது ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்குமே. கர்த்தரின் சாட்சி சத்தியமோ பேதையின் ஞான் ஆக்கிடுதே. கர்த்தரின் சத்தியமோ பேதையின்
சொல்லுங்க. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு என் உள்ளத்துக்குள்ளாடி வந்து இது வந்து குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு. அப்ப அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு யுத்தத்திற்காக புறப்படுற ஒரு குதிரை மாதிரி வேகமா ஓடுற ஒரு குதிரையை மாதிரி பார்த்தேன். அதுக்கு அடுத்து நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குதிரையோட காலு அது வந்து தாள் அடிச்சிட்டு இருக்குது. பிரேயர் பண்றதுக்கு ஏத்த விதமா அது வந்து நல்ல ஸ்பீடா வந்து தாள் அடிக்கிறது மாதிரி பார்த்தேன். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவள் ஜெய கிறிஸ்து, அவள் ஜெய கிறிஸ்து. அவள் சோர்ந்து போவதில்லை, அவள் தம்முடைய பிள்ளைகளை சோர்வடை வைக்கிறதில்லை. அது தாள் அடிச்சு கொண்டே இருக்கும், அது ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், அது ஜெபக்கிருபை ஊட்டிட்டே இருக்கும், அது ஜெபிக்க வைக்கும், பாட வைக்கும், சும்மா இருக்க வைக்கும். சபையே கர்த்தருக்குள்ள 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 பலப்படுத்தின இயேசுக்குள்ள கரங்களை தட்டி அவன் ஜெயத்தெடுக்கா இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கிறிஸ்துவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதித்து கொண்டிருக்கும் போது எனக்கு இன்றைக்கு தாங்க முடியாத ஒரு அபிஷேகம். இப்போ என் உடம்பெல்லாம் பனிக்கட்டியால் அப்பா நிறைந்திருந்தது. பிறவைக்கு நான் கேட்டேன், சப்பா என்னோடு பேசணப்பா, காதில் கேட்க வேணும் என்று சொல்லி கேட்டு ஜபித்து கொண்டிருக்கும் போது நானே கர்த்தர், நீ பயப்படாதே என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு காதெல்லாம் நல்லா சூடாக இருந்தது. தலையெல்லாம் ஒரு என்னதோ ஒரு ஆள் வந்து வைத்தது போல இருந்தது. சபை முழுவதும் ஜீவநீரூற்றாக பெருக்கெடுத்து ஓடினதையும் பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மயப்படுத்த வாங்கிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். வாங்கிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் பெருமை பெரிய காரியங்களை செய்ய வல்லது. அது அவன் சகல ஜனத்தால் சபைப்படுத்தவது. அது சொல்ல அது சொல்ல அந்த சத்தம் பலப்படுத்து, அது பேசு, அது நிற்பது, அது செயல் நல்ல கரலை தடி கரலை தடி கரலை தடி கரலை தடி. கர்த்தரின் சத்தமே வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. கர்த்தரின் சத்தமே வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஜோம் பண்ணி கொண்டே இருக்கும்போ ஒரு வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தனையான பலன் வரும். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்ட போதில் அவைகள் பிரகாசம் அடைந்தன என்று. அப்புறம் ஜோம் பண்ணி கொண்டிருந்த, ஏசப்பா என் வலது பக்கத்தில் உடைய நிழலா இருங்க ஆண்டவரை, உடைய நிழலுக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரை, என் வலது பக்கத்தில் உடைய நிழலில் இருங்கன்னு சொல்லும்போது என் வலது பக்கத்துலேருந்து ஒரு அனல் காற்று மாதிரி மெல்ல மெல்ல அடிச்சுட்டே இருந்தது உணர்ந்த என்னுடைய கையில எல்லாம். அப்புறம் என்னோட கர்த்தாவினுடைய செவியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி விருத்த சேதனமுள்ள செவியாய் மாற்றுங்க ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லும்போது காது நல்ல சூடா நல்ல அது இப்போ அந்த ஹீட்டு உணரப்பட்டு கொண்டே இருக்கு. அப்புறம் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கணும்னு கேட்கும்போது ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் கடைசி ஆகும்போது ஒரு ரீங்காரம் மாதிரி, ஒரு மெல்லிய ஒரு ரீங்காரம் மாதிரி சிரசுக்கு மேல அது கேட்டுட்டே இருந்து, அப்புறம் நான் இது ஏதோ மைக்கு இதா இருக்குமோ ஏதான்னு கேட்டுட்டு இந்த வரிசையில வந்து நிக்கிறதுல அது கேட்டுட்டே இருந்து அப்புறமா அந்த சத்தத்தை கேட்க கரங்களை தட்டி ஆன நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவன் பயப்பட வேண்டிய அவசியம், அவன் பயப்பட வேண்டிய எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அவன் நாம் நிறைந்திருக்கிற முடிவை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது. சபையே அவன் வைத்திருக்கிற தீர்மானமாக வைத்திருக்கிற அவன் முடிவை சமாதானத்துக்கு ஏதுவாய் அவன் நிறைவேற்ற வல்லவராக. கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி மெல்லிய கற்பனைய சத்தம் இடைப்படுக இடைப்படுக இடைப்படு தேவ சத்தம் பெட்டிகள் 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 அவன் தேனிலும் இனிமையே தவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தவிட்டாத அமுதமே, நான் தேனினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆராய்ச்சிருக்கும் போது ஒரு பிரகாசமான நீல நிறத்தில் ஒரு ஒளி என் சரீரம் முழுவதையும் அப்படியே முழுவதுமாக அது
வீசிட்டு இருக்கிறதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு மலைக்கு மேலே நிற்கிறதாட்டும் அது வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அது வந்து என்னென்னா நான் ஒரு மலைக்கு மேலே பார்க்கும்போது எனக்கு முன்பாக ஒரு நீண்ட வழி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னா பள்ளத்தாக்கு மலை மேடு அந்த மாதிரியாகவே அது போயிட்டே இருக்குது. அந்த வழியோட முடிவில் என்னன்னா அந்த பாதையை காண்பிக்கத்தக்கதாக ஒரு கலங்கரை விளக்கம் வெளிச்சம் வீசிட்டு இருக்கதாட்டே பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்ச நாளாகவே முதுகில் வந்து கொளுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருந்துச்சு. நான் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு டிராப் தண்ணி வந்து முதுகுல விழுற மாதிரி, அது வந்து ஒரு ஐஸ் கியூப் அப்படி வந்து படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த முதுகு வலி வந்து எனக்கு மாறிடுச்சு. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை பலப்படுத்துகிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவினால் பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் ஒரு பெரிய ஒரு சுகம், ஒரு பெரிய ஒரு விடுதலை சபையில உண்டாகுது. பாய்ந்து வருகிறார். இயேசுவை ஏற்றுகிறார். வார்த்தையினால் சுகம். கரலை தட்டி ஆண்ட நாமத்தை மேம்படுங்க. ஆமாம் ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு காடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து ஆராதனையில் முழங்கால் படி போட்டதுமே பலிபீடத்தில் இருந்து ஒரு ஒளி வந்து சபையை நோக்கி கொண்டிருந்தது. அடுத்து முழங்கால் படி போட்ட உடனே சபையில இருந்து வந்து வெளிச்சம் வந்து இந்த பலிபீடத்தில் வெளிச்சம் வந்து சபையை நோக்கி வீசிட்டு இருந்தது. அடுத்து எனக்கு நெற்றியில் வந்து நான் இது போல வந்து அனல் வந்து நான் உணர்ந்ததே இல்லை. அந்த பெரிய அக்கினி துண்டு எரியும் போது அதனுடைய அனல் எப்படி அடிக்கும் அது போல நல்ல சூடா இருந்தது. அடுத்து வந்து எனக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் படபடன்னு இருந்தது. ஒன்று உள்ளேன்னு ஒரு வசனம் வந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு. அந்த வார்த்தை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. அதுக்கு பிறகு அது அந்த ஒரு செகண்டில் வந்து அப்படியே மாறி போச்சுது. அடுத்து ஏசப்பா நீர் என்னோட கூட இருக்கிறேன்னு நான் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்டுருந்தது. அப்போ பலிபீடத்தில் வந்து வானவில் அந்த நிறத்தை பார்க்கல, வானவில் மகிமை, அந்த மகிமை வந்து ஃபுல்லாக முதல்ல இருந்த ப்ரேயரில் வந்து ஃபுல்லாக இது மகிமை வந்து சபையை நோக்கி வீசிட்டு இருந்த மகிமையில இருந்து தேவனோடு சந்தோஷப்பட ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தாங்க. அடுத்து லாஸ்ட் துதியில வந்து நல்ல அபிஷேகமா இருந்தது. இந்த வரிசையில நிற்கும் போது ஒரு பெரிய வந்து வாசல், அந்த வாசல் வந்து ரொம்ப வெளிச்சமா இருந்தது. அந்த வாசலுக்கு முன்பகுதியில் வந்து ஒரு கூடை வந்து தூக்கி விட்டு இருந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மயப்படுத்த அவன் புதிய அரிசனத்தை கொடுக்க சொல்லப்படுகிற வார்த்தை அவன் சபையில நிறைவேற்றப்பட்டது. நல்ல கரலை தட்டி அவன் நேற்று இன்று அவன் ஏதோ நாட்கள் அல்ல, இன்றைக்கும் அவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல கரலை தட்டி தேவ மகிமை. ஆமென். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த ஆமென். உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு வரும்போது நல்ல ஜலதோஷமா இருந்து, தொண்டை ஊரல் எல்லாமா இருந்து, இங்க வந்தப்புறம் கொஞ்சம் அப்படி இருந்து அப்ப எசப்பட ஜோமன எசப்பா எனது ஜலதோஷம் என்னை விட்டு மாறணும்னு. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த தொடக்கம் அந்த ஆராதனை அப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஜலதோஷம் எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எசப்பா உங்களுடைய நிழலுக்குள்ள நான் இருக்கிறத நான் எப்படி உணர்ந்து கொள்ளணும், அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். அப்போது வலது பக்கத்துல ஒரு அனல் காற்று என்ன மாதிரி அடிச்சுட்டே இருந்து என்னை பலப்படுத்திட்டே இருந்து, அதுக்கப்புறம் எசப்பா நீங்க பேசிய சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேனா. கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு காது வந்து நல்ல சூடா இருந்து, அதுதான் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுவேன் அந்த வசனம் வந்து என்னை வந்து கேட்டுட்டே இருந்து இன்னும் தாங்க முடியாத அபிஷேகமா இருந்து. அவன் தேவ சத்தம் வார்த்தையினால் பரிபூர்ணமாய் அவன் தேவ வார்த்தை அவன் மாறிப்பார்.
தேவ வார்த்தை கரங்களை தட்டி தேவ நாம மகிமைப்படும்படிக. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது புதிய தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது புதிய தரிசனம்னு சொல்லும்போது ஒரு பூ கூட வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு முள் வேலி, அந்த வேலிக்கு கீழே அழகான வெள்ளை கலர் பூக்கள் வந்து அப்படி பூத்து குலுங்குறதாட்டு பார்த்தேன். ஆமாம், கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துக. ஆமாம், கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமாம், பிரகாரம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர். இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, ஒரு புதிய மேன்மை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு புதிய மேன்மை, புதிய மேன்மை, புதிய மேன்மை. அல்ல, கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளதாக பெற்றுக்கொள்ளதாக ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தரிசனம் தாங்க முடியாது. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை அளவிட முடியாது. கற்றற்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கற்றற்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை தொடங்கும் போது இந்த ஒரு பெரிய பூவை பார்த்தேன். வயலட் கலர்ல ஒரு பூ இருந்துச்சு. அடுத்து நல்ல ஒளி பிரகாசத்தை பார்த்தேன். வானவில்லுக்கு மகிமையான ஒளியை பார்த்தேன். அடுத்து கூட்டம் பறந்துட்டு இருந்த பார்த்தேன். அடுத்து கடைசி துதியில் அப்புறம் எஸ்ப்பா உங்கள் சத்தத்தை கேட்கணும்ப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு வண்டு ரீங்கார் அடிக்கிற ஒரு சவுண்டு, அப்படி நல்ல சவுண்டாக கேட்டுச்சு. அப்போ நான் எஸ்ப்பா என்ன சத்தம்? வண்டு ரீங்காரம் போடுறதுல இந்த மைக்கு சில பேர் ரீங்காரம் அடிக்கல, அது போல ஒரு சவுண்ட். இது என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, இது என்ன சவுண்டுன்னு சொல்லி கேட்டப்ப திரும்ப திரும்ப 4 தடவை திரும்ப அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ நான் திரும்பியும் நினச்சி எஸ்ப்பா இது உங்கள் சத்தம் தானான்னு திரும்ப கேட்டேன். அந்த ப்ரேயர் முடிச்ச பிறகு திரும்பியும் அந்த சத்தம் ஒரு தடவை கேட்டுச்சு. ஆமென். கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம் மகிமையாக 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 பூரிப்படைந்ததால் தேவ சத்தம் சபையை நிரப்பிச்சு, தேவ சத்தம் சபையை நிரப்பிச்சு வெண்கலமாய் வெண்கலமாய் யுத்த